இன்னைக்கு எல்லாரோட ஃபேவரட்டான இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். கோல்டை எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ₹100 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு இன்ஃப்ளோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் மோர் தென் 10 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னே சொல்லலாம். இதே நீங்கள் மொத்தமாக கோல்டு வாங்குறீங்க அப்படின்னா மினிமம் 15%லேருந்து 25% வரைக்கும் வேஸ்டேஜ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கோல்டு ETF மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் உங்களுக்கு GST பே பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. என்னோட சைல்டுக்கே நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிறவங்க தாராளமாக கோல்டு ETF மியூச்சுவல் ஃபண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இன்னைக்கு எல்லாரோட ஃபேவரட்டான இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட். கோல்டை எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம்? கோல்டை 4 விதமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒன்று ஃபிசிக்கல் கோல்டு, டிஜிட்டல் கோல்டு, ETF கோல்டு, கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஃபிசிக்கல் கோல்டை ஆர்னமெண்ட்ஸாக வாங்கலாம், பாராக வாங்கி வைக்கலாம், காயின்ஸாகவும் நீங்கள் வாங்கி வைக்கலாம். இதுக்கு நீங்கள் GST அண்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் வேஸ்டேஜ் பே பண்ணுவீங்க. டிஜிட்டல் கோல்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ₹100 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். GST 3% பே பண்ணணும் எக்ஸ்ட்ராவா. ஸோ டிஜிட்டல் கோல்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ரெகுலேட்டரி பாடியும் கிடையாது. நீங்கள் டிஜிட்டல் கோல்டு சூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் கோல்டு ETF. கோல்டு ETF பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்கணும். அது மூலிமா இன்வெஸ்ட் பண்ணலாம். மினிமம் ₹500லேருந்து எவ்வளோ நாளும் இன்வெஸ்ட் பண்ண முடியும். கோல்டு ETF பொறுத்த வரைக்கும் நீங்கள் லம்சமாக தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். நீங்கள் மார்க்கெட் ஹவர்ஸில் அந்த கோல்டு ETF-ஐ பை அண்ட் செல் பண்ணலாம். உங்களுக்கு லிக்விடிட்டிக்கும் ரொம்பவே பொருத்தமாகவும் இருக்கும் கோல்டு ETF. நெக்ஸ்ட் ஒன் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட். கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அதே சேம் கோல்டு ETF-ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இங்கே ஒரு மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லம்சம் ப்ளஸ் SIP எப்படி வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். லிக்விடிட்டி ஆப்ஷன் இங்கேயும் இருக்குது. நீங்கள் வித்ட்ரால் பண்ணீங்கன்னா மணி 2 டேஸில் உங்கள் அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். கோல்டு ETF அண்ட் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் ரெண்டுமே ரெகுலேட்டரி பாடி இருக்குது. அண்டர் செபி கண்ட்ரோல்குள்ளே உங்களுக்கு வந்துடும். அதனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக கோல்டு ETF-யும் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்லையும் கன்சிடர் பண்ணலாம். இன்னொன்று கோல்டு ETF மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்ஃப்ளோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் ஆல்மோஸ்ட் மோர் தென் 10 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னே சொல்லலாம். ஸோ கோல்டு ETF-ல நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா லிக்விடிட்டி ப்ளஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி ரெண்டுமே இருக்கும். ஒரு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதை கன்சிடர் பண்ணலாம். மெயினாக கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஏன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். யூஸ்வலாக ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இருக்கும்போது எல்லாருமே சேஃப் ஹவுன் அசெட்டில் தான் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை. அப்படி பண்ணுறதுனால கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இன்னொரு விஷயம், அதுக்கான டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, சப்ளை லிமிட்டேஷனாக தான் இருக்குது. ஸோ அதனால கோல்டோட ப்ரைஸ் டிராஸ்டிக்காகவே லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் ரெக்யர்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். லெஸ் தென் 3 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் கோல்டு ஃபிசிக்கலாக வேணும்னு நினைக்கிறீங்க, லைக் ஆர்னமெண்ட்ஸாக வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதே நீங்கள் கோல்டை லாங் டேர்ம் ஒரு 5 இயர்ஸ் கழிச்சோ 10 இயர்ஸ் கழிச்சு தான் வாங்குவேன், இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக கோல்டை வாங்குறேன் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கோல்டு ETF ஒரு கோல்டு ETF மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன, எப்படி இன்வெஸ்ட் பண்ணுன்றதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கணும்னு நினைக்கிறீங்க, லெஸ் தென் 3 இயர்ஸ்க்குள்ள ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குன்னா இந்த ஃபிசிக்கல் கோல்டை நீங்கள் மந்த்லி சேவிங் ஸ்கீம்ஸ் மூலிமா நீங்கள் வாங்கலாம். அப்படி வாங்கும் போது உங்களுக்கு 18% நீங்கள் வேஸ்டேஜ் அவாய்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மந்த்லி பே பண்ணும்போது கோல்டு ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி எய்தர் வெயிட் ஸ்கீம்லேயோ இல்லை அமௌண்ட் வைஸ் ஸ்கீம்ஸ்லேயோ உங்களுக்கு ஆவரேஜாக கோல்டை ஸ்ப்ளிட் பண்ணி கிராம்ஸாக கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்கும்போது கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் இருந்தாலும் உங்களுக்கு எது ஆவரேஜ் பெட்டர் ப்ரைஸோ அது உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் லம்சம் ஸ்கீம் வேணாலும் சூஸ் பண்ணலாம். லம்சம் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்குற அன்னைக்கு எவ்வளோ கோல்டு ப்ரைஸ் இருக்கோ அதுக்கு கிராமாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆஃப்டர் 11 மந்த்ஸ் கழிச்சு 18% வேஸ்டேஜ் இல்லாமல் GST மட்டும் பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அதனால உங்களுக்கு கோல்டு ப்ரைஸும் ஃபிக்ஸ் ஆகிடுது. 18% மேக்கிங் சார்ஜஸும் அவாய்ட் பண்ணுறதுனால ஹியூஜ் அமௌண்ட்டை நீங்கள் சேவ் பண்ண முடியும். ஸோ எய்தர் நீங்கள் மந்த்லி ஸ்கீம் ஆர் லம்சம் ஸ்கீம் ரெண்டுத்துலையுமே ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வேஸ்டேஜை நீங்கள் சேவ் பண்ண முடியுது. ஸோ உங்கள் கோல்டு 3 இயர்ஸ்க்குள்ளே வேணுன்றவங்க இந்த மாதிரி பிளான் பண்ணலாம். இதே நீங்கள் மொத்தமாக கோல்டு வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மினிமம் 15%லேருந்து 25% வரைக்கும் வேஸ்டேஜ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கோல்டு மந்த்லி சேவிங் ஸ்கீம் ஆர் லம்சம் ஸ்கீம் எதை வேணாலும் சூஸ் பண்ணி நீங்கள் அந்த வேஸ்டேஜை அவாய்ட் பண்ணலாம். லம்சம் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் மினிமம் ₹50,000லேருந்து மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ நாளும் இன்வெஸ்ட் பண்ணலாம். சில ஜுவல்லரி ஷாப்ஸில் நீங்கள் மினிமம் 2 lakhsலேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இப்போ நான் லாங் டேர்ம்க்காக தான் கோல்டு பார்க்குறேன். எக்ஸாம்பிள் என்னோட சைல்டுக்கே நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி லெஸ் தென் 3 இயர்ஸோ 5 இயர்ஸோ இருக்க சைல்டோட ஏஜ். நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸ் கழிச்சு தான் நான் கோல்டு ஆர்னமெண்ட்ஸாக வாங்க போகிறேன். அப்படி இருக்கிறவங்க தாராளமாக கோல்டு ETF மியூச்சுவல் ஃபண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதனால் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா கோல்டு ETF மியூச்சுவல் ஃபண்ட்ஸில்
உங்களுக்கு ஜிஎஸ்டி பே பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. ஸோ கோல்டோட ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி இங்கேயும் இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு. நீங்கள் ரெகுலராக எஸ்ஐபி மூலிமா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ப்ளஸ் லம்சம் இல்லை எப்பப்பெல்லாம் உங்களால் ஆட் பண்ண முடியுமோ நீங்கள் ஆட் பண்ணிட்டேவும் வரலாம் அடிஷ்னல் பர்ச்சேஸாக. ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு கோல்டு ப்ரைஸ் அங்கே இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி கோல்டு ETF மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் இங்கே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஆர்னமெண்ட்ஸில் உங்களுக்கு எப்படி நீங்கள் கோல்டு இன்க்ரீஸ் ஆகும்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அதே ரிட்டர்ன்ஸ் இங்கேயும் உங்களுக்கு கொடுக்கும். இங்கே லாங்கர் டென்யூருக்கு இது பேஸ் பண்ணி நீங்கள் கார் பர்சனலை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி கிரியேட் பண்ணிவிட்டு ஃபியூச்சரில் நீங்கள் அதை கோல்டாக கன்வெர்ட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதை எடுத்து கோல்டாகவும் வாங்கிக்கலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி லம்சம் ஸ்கீமில் பார்ட்டிசிபேட் பண்ணி 18% வேஸ்டேஜ் இல்லாமல் கோல்டை வாங்கிக்கலாம். ஸோ ETF மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் லாங் டேர்முக்கு. அதில் வர மணியை எடுத்து லம்சம் ஸ்கீமில் பார்ட்டிசிபேட் பண்ணி வேஸ்டேஜை கம்மி பண்ணி நீங்கள் வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் கோல்டு ஆர்னமெண்ட்ஸ்க்கு இப்போவே மந்த்லி சேம் ஸ்கீமில் போனீங்கன்னா ஒரு மந்த்லி 5,000 10,000 போகும்போது நீங்கள் பெரிய லெவலில் கிராம்ஸ் வாங்க முடியாது. ஸோ ஸ்மால் கோல்டு பர்ச்சேஸ் தான் நீங்கள் வாங்குவீங்க. நாளைக்கு திருப்பி அந்த ஆர்னமெண்ட்ஸை எடுத்து செல் பண்ணி திருப்பி வேற ஒரு கோல்டு வாங்குவீங்க. அப்படி வாங்கும்போது அதுக்கு ஒரு வேஸ்டேஜ் சார்ஜஸ் வரும் உங்களுக்கு, ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும். ஸோ அதனால் உங்களுக்கு ஹியூஜ் மணி லாஸ் ஆகும். ஸோ நீங்கள் இப்போவே குழந்தைங்களுக்காக கோல்டு ETF மியூச்சுவல் ஃபண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு நாளைக்கு லம்சம் மணியை எடுத்து உங்களுக்கு தேவைக்கேற்ற 3 பவுண்ட்ஸ் 5 பவுண்ட்ஸ் அந்த மாதிரி ஜுவல்லரிஸை வாங்கும்போது ஃப்யூச்சரில் நீங்கள் கோல்டு எதுவும் மாற்ற வேண்டிய அவசியமும் இருக்காது. நீங்கள் 18% வரைக்கும் வேஸ்டேஜ் இல்லாமையும் வாங்கிக்க முடியும். அதனால் உங்களுக்கு கோல்டு ப்ரைஸில் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கன்டினியூ பண்ணலாம், வேஸ்டேஜை கம்மி பண்ணி நாளைக்கு கோல்டாகவும் வாங்கிக்கலாம் ஃப்யூச்சரில். ஸோ நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணி கோல்டு ETF மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் நீங்கள் கோல்டாக வேணுமா இன்வெஸ்ட்மெண்ட்டாக வேணுமான்னு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி டெசிஷன் எடுங்க. செகண்ட் ஆப்ஷன், நான் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் மட்டும் தான் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா உங்கள் போர்ட்ஃபோலியோவில் டோட்டலாக 20% தான் நீங்கள் கோல்டை வச்சுக்கணும். ரிமைனிங் இன்வெஸ்ட்மெண்ட்டை அதர் அசெட் கிளாஸில் டைவர்சிஃபை பண்ணி நீங்கள் ஹோல்ட் பண்ணணும். ஸோ உங்கள் ரெக்குயர்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ரீ பிளான் பண்ணி கோல்டு ETF மியூச்சுவல் ஃபண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபிசிக்கல் கோல்டாக வேணும் லெஸ் தென் 3 இயர்ஸ்க்குள்ளேன்னா ஆர்னமெண்ட்ஸாக வாங்குங்க. மந்த்லி சேவிங் ஸ்கீம்லையோ லம்சம் ஸ்கீம்லையோ நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இதே லாங் டேர்ம் தான் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கோல்டு ETF மியூச்சுவல் ஃபண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். என்னோட சேனலில் லைக் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இது சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் இருக்குது. எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பர்சனலைஸ் ஃபினான்ஷியல் பிளானிங் வேணும்னா நான் கொடுத்த நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள். மைசெல்ஃப் தீபக் கோகுல், சர்டிஃபைட் சார்ட்டர்ட் வெல்த் மேனேஜர். தேங்க்யூ.